குறைஞ்சபட்சம் அறிவு இருந்திருந்தா கூட இந்த விபத்து நடந்திருக்காங்க. செங்கல்பட்டுல ஒரு அபார்ட்மெண்ட்ல 8th ஃப்ளோர்ல இருந்து ஒரு 8 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் அந்த விண்டோ வழியா கீழே விழுந்த இடத்துலயே வந்து ஸ்பாட் அவுட் ஆகி இறந்திருக்கான். அந்த விண்டோ பாத்தீங்கன்னா அந்த தடுப்பு கம்பிங்கிறதே இல்லைங்க. அந்த பில்டிங் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு, அப்படியே ஃபுல்லா ஓப்பனா இருக்கு. இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், கோடி கணக்கில் காசு வாங்கிட்டு பில்டிங்ஸை வந்து கட்டி கொடுக்குறீங்களே அந்த பில்டர்ஸ், அவங்களுக்கு கொஞ்சமா அறிய வேண்டாமா? அது வந்து ஒரு பொதுமக்கள் வந்து வாழ்றதுக்கு வந்து தகுதியான இடமா, இது பாதுகாப்பாக இருக்கா, அதை கூட செக் பண்ணாமல் நீங்கள் கட்டி கொடுப்பீங்க? உங்களுக்கு தேவை காசு, அவ்வளோதான். சரி, அவ்வளோ கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் காசை கொடுத்து அந்த பில்டிங் அபார்ட்மெண்ட் வந்து வாங்குறீங்களே, வாங்குறவங்களுக்கு தெரிய வேண்டாமா? அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா, அது வந்து எல்லாம் பாதுகாப்பாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? சரி, அதை வந்து சரியாக பண்ணலை, அது பண்ணாத பட்சத்தில் குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அங்கே வந்து நீங்கள் கூட்டி போயிருக்கக்கூடாது. கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த கேஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் பண்ணலை. சரி, போயிட்டீங்க. போனதுக்கப்புறமாவது நமக்கு வந்து அறிய வேண்டாமா? அந்த விண்டோ அவ்வளோ ஓப்பனாக இருக்குது, அந்த பில்டிங் அத்தனை மாடி குடியிருப்பு ஃபுல்லாக ஓப்பனில் தாங்க இருக்குது, அது அவ்வளோ ஓப்பனாக இருக்குது. அந்த விண்டோ வழியாக பெரியவங்க கூட கொஞ்சம் அலட்சியமாக இருந்தால் கூட நம்ம வந்து ஸ்லிப்பாகி கீழே வந்துடுவோம். அப்படி இருக்க ஒரு பிளேஸில் வந்து வீட்டில் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அதை எப்படி நீங்கள் ஓப்பனாக வச்சுருந்தீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு வார்ட்ரூப் இல்லை பீரோல் மாதிரி ஏதாவது வந்து அது ஜன்னல் வழியாக வந்து தடுத்து மறைச்சிருந்துருக்கலாம். இல்லையா அது வந்து பெர்மனெண்ட்டாக மூடி வச்சிருந்துருக்கலாம். இல்லை குறைஞ்சபட்சம் உள்பக்கமாக வந்து ஒரு நெட்டு மாதிரி கூட நீங்கள் அடிச்சிருந்துருக்கலாம். அப்படி அடிச்சிருந்தா இந்த விபத்து நடந்திருக்காது. அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் விட்டீங்க. நம்ம வீட்டில் வந்து 2 சின்ன குழந்தைங்க இருக்கு, அது விளையாடும் போது ஒரு நொடி நம்ம வந்து அழைச்சிருந்தா அவ்வளோதான், போச்சு, முடிஞ்சு. போனது திரும்ப வருமா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பில்டர்ஸ், இந்த பேரண்ட்ஸ், இந்த 2 பேரோட அலட்சியத்தினால இன்னைக்கு ஒரு உயிர் போச்சுங்க.